a certain amount of water to work. எல்லா அனிமல்ஸ்க்குமே என்னன்னா certain amount of water வேணும் ஒர்க் பண்ண. Even pikas live in a very cold place. It drinks water like most other animals. Pikas வந்து cold placeல இருந்தாலும் மற்ற அனிமல்ஸ் மாதிரி ரெகுலராக வாட்டர் எடுத்துக்கும். இது தவிர டைனி bees to have to drink water to live. அது உயிர் வாழவும் என்ன பண்ணும்னா வாட்டர் எடுக்கும். அது தவிர வேற என்னன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ நீட் ஃபுட் அண்ட் வாட்டர் டு லிவ். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு உயிர் வாழ என்ன தேவைன்னா வாட்டர். நான் லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர். நான் லிவிங் திங்ஸ்க்கு ஃபுட்டும் வாட்டரும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே பிக்சர் கொடுத்துருக்கு பாருங்க. வீனஸ் flytrap tracking an insect. Few plants such as Venus flytrap. இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணும்னா பக்கத்தில் வரக்கூடிய இன்செக்டை கேட்ச் பண்ணி பிடிச்சி க்ளோஸ் பண்ணிடும். அப்புறம் அதை அந்த லீஃபை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஃபுட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணும். சச் பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் இன்செக்டிவரஸ் பிளான்ட்னு சொல்கிறோம். பிளான்ட்ஸ் நீட் வாட்டர், ஏர், சன்லைட் அண்ட் ஃபுட் டு லிவ். பிளான்ட்ஸ்க்கு என்ன தேவைன்னா வாட்டர், ஏர், சன்லைட் அப்புறம் ஃபுட், இது எல்லாமே தேவை உயிர் வாழ. பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் ஃபுட் அண்ட் வாட்டர் டு லிவ், பட் தே டு நாட் ஈட் ஃபுட் லைக் அனிமல்ஸ். இது வந்து வாட்டர், சன்லைட் எல்லாமே பிளான்ட்ஸ்க்கு தேவை. ஆனால் இது அனிமல்ஸை மாதிரி ஃபுட்டு சாப்பிடாது. பட் மேக் தேர் ஓன் ஃபுட் மெயின்லி இன் தேர் லீவ்ஸ். இது எப்படி ஃபுட் பண்ணோம்னா அதோட லீஃபை வச்சு தான் அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். The roots of plants absorb water from the soil. Roots வந்து சாயில்லேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும். Plants take in air through tiny holes present on the leaves. Plants வந்து ஏரை லீஃப் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். Through the tiny holes present in the leaves, அது வழியாக என்ன பண்ணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Plant use water, air, sunlight to make their food. எப்படி அது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்னா சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணி, இது மூலம் அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அனிமல்ஸ் நீட் ஏர் டு லிவ். அனிமல்ஸ்க்கு என்ன தேவைன்னா உயிர் வாழ காற்று வேணும். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டேக் இன் ஏர் ஃப்ரம் தேர் சரௌண்டிங்ஸ். அதோட அட்மாஸ்பியர் சுற்றி இருக்க காற்றை தான் வாங்கி உயிர் வாழும். எர்த்வார்ம் லிவ் இன் வெட் சாயில். தே பிரீத் இன் ஏர் ஃப்ரம் சாயில் த்ரூ தேர் வெட் ஸ்கின். எர்த்வார்ம்ஸ் வந்து ஈரப்பதமான சாயிலில் இருக்கும். அது எப்படி காற்றை சுவாசிக்குதுன்னா சாயில்லேருந்து ஏர் எடுக்கும். த்ரோ தேர் வெட் ஸ்கின். அதோட ஸ்கின் வந்து வெட்டாகவே இருக்கும். வெட்னா ஈரமாக இருக்கும். இஃப் த ஸ்கின் ஆஃப் எர்த்வார்ம் ட்ரைஸ் இட் கேனாட் பிரீத் அண்ட் இட் டைஸ். இப்போ அதோட ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா அதால் ப்ரீத் பண்ண முடியாது, அது செத்துரும். இன்செக்ட்ஸ் பிரீத் இன் ஏர் த்ரோ the tiny holes present on their bodies. Insects எப்படி breathe பண்ணோம்னா சின்ன சின்ன ஹோல். Frogs, snakes, lizards, bats and all animals that have hair on their bodies. இந்த அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஹேர் இருக்கும் பாடிஸில். such as dogs, cats, lions and human beings breathe through their lungs. இதெல்லாம் ஹியூமன் பாடியில் இருக்கிற லங்ஸ் மூலம் ப்ரீத் பண்ணும்.